வடிவேலு கம்பியை பிடிக்காம தான் போவாருன்ற மாதிரி காலுக்கு கீழே சில்லு கீழே ஆளை விட்டுறா சரி விழுந்தா டயருக்குள்ள ஏறிடுவேன். என்ன இறக்குறான் என்ன இறக்கு இன்னட்டு அன்றைக்கு பக்கத்து வீட்டுக்கார கேட்டவாயா 2 சாவல் 7000 ரூபாய்க்கு. ஒரு 5 மாசத்துல வந்து முட்டை போட தொடங்க மாட்டேன். 5 மாசத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு என்ன மாதிரி அந்த முட்டை போடுற இது ஒவ்வொரு நாளும் முட்டை விடும். ஒரு நாளும் ஒரு முட்டை வரும். நான் 45 நாளைக்குள்ள கொடுத்து முடிச்சாதான் எங்களுக்கு வந்து நட்டம் பெறாது. இத்தனை குஞ்சன்னு சொல்லி போய் அவையிட சொல்லி காசை கட்டினா அவையில் வந்து தருவீங்க. கோழிக்கு வந்து அந்த மருந்து வந்து இப்போ அங்கே இருந்து நாங்கள் வெளிக்கிட்டு அதுகளால் தான் பெருத்தம் பெறும். அதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டுக்கிட்ட போய் நின்று ஆக்களை அரமணித்தாட நோட் பண்ணி வருத்தத்தை கண்டுபிடிச்சு தூக்கினா மட்டும்தான் சர்க்கஸ். சும்மா நீங்க கோழி வேண்டி விட்டுட்டு அவையில் தங்கட பாட்டில் இருக்கலாம். நாங்கள் எங்கட ஒரு கோழி வளர்க்குறதும் ஒரு பொருளை வளர்க்குறதும் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த அனுபவம் உண்டு. இப்போ தீந்தட்டுக்கு சாப்பாடு இல்லாமல் குறைஞ்சாலே கோழி அடிபட்டாலே வெயிட் குறையும். இப்போ இலங்கையில் வந்து ஒரு அரசாங்க வேலைக்கு வந்து ஒரு ஆள் போகுதுண்டா வந்து அவருக்கு ஒரு மாத சம்பளம் ஒரு சராசரியாக ஒரு 50,000 வருதுன்னு நினைப்போம். அதே மாதிரி நாங்கள் இந்த பண்ணை தொழிலில் வந்து சராசரியாக நாங்கள் ஒரு 50,000 எடுக்கணும்னா வந்து எத்தனை கோழி வந்து வளர்க்கணும்? வருஷத்துக்கு வந்து எங்கட வீட்டு ரச்சி வருஷத்துக்கு இல்ல நத்தாருக்கு எல்லாரையும் பெற சொல்லுங்க. ரச்சி நான் தாரன் பண்ணைக்கு வாங்க ரச்சி எடுக்கலாம். புதுக்குடியிருப்பு சந்தியில வந்து கைவேலி கேட்டு சும்மா இல்ல பாமுண்ட பேர் ரச்சி கோழிக்கு வாங்க வைக்கிறோம். சரிக்கா விடுறோம். இங்க நத்தாருக்கு வர்ற எல்லாருக்கும் இங்க கரைக்காய்ச்சி கொடுப்போம். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் புதுக்குடியிருப்பில் கைவேலியில் நிற்கிறோம். என்னதுக்காக வந்திருக்கிறோம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜெரின் விட்டு வந்து நாங்கள் ஒரு அலுவல் காரணமாக வந்து அந்த வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கோம். இப்போ மிச்சமாக இருக்கும் நேரங்களில் நாங்களும் பிரயோசனப்படுத்துவோம்ன்றதுக்காண்டி சில இடங்களுக்கு போயிருக்கிறோம். சில விஷயங்கள் செய்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புது விஷயம் ஒன்று செய்திருக்கிறோம். இங்கால புதுக்குடியிருப்பை பொறுத்த வகையில் வந்து இங்கால மண் வந்து நல்ல மண், தோட்டம் செய்கிறதுக்கு எல்லாம் நல்ல மண். அதனால் இப்போ மழை காலம் என்றபடியாக வந்து மழையை நம்பி இங்கால வீடு இருக்குதானே, வீடு ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அதை சுற்றி வந்து பெரிய காணி துண்டுகளாக வந்து காணப்படும். அப்படி இப்போ இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னாவே இது வந்து பெரிய காணி. இதில் வந்து விதைக்கிறதுக்கு இப்போ உழுதுட்டு வந்து பயிர்கள் போட்டிருக்கணும். இங்கால பார்த்தீங்கன்னா மாடு நிற்கிது ஃபுல்லாக வந்து அந்த நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறேன் கிராமிய வாழ்க்கை வாடுறதுக்கு வந்து நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் என்னதுக்காக வந்துக்கிறோம்டா வந்து ஜெரினுடைய நண்பர் கலை தெரியும் தானே, அவர் வந்து ஒரு இடம் அவர்கிட்ட மிஷினருக்கு வந்து உழுவுறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு போகணுமென்றார். இப்போ நான் சொன்னேன் நானும் பாரண்டா எங்கே ஒருக்கா நாங்கள் உழுது பார்ப்போம்ன்றக்காண்டி வந்திருக்கிறோம். இந்த காணி இருக்குது தானே, இந்த காணி தான் வந்து உழுது நடக்குது. அப்போ இன்றைக்கு நாங்களுமே வந்து போய் என்ன மாதிரி உழுவுறன்றத ஒரு அனுபவமாக வந்து பார்ப்போம். என்ன இங்கே அன்னையை பார்த்தீங்கன்னா மாடை விட்டுட்டு வரார், பெரிய தொழிலதிபர். ஒரு மாடு வளர்த்து பால் தர்ற காலம் எவ்வளோ, எத்தனை வருஷத்தில் வரும் பால் தரக்கூடிய நிலைமைக்கு வரும்? 3 வருஷத்தில் வந்துடும். இப்போ குட்டியில் வேண்ட பால் தரக்கூடிய நிலைமையில் ஒரு மாடு நாங்கள் வேண்டணுமெண்டா எவ்வளோ வரும்? ஓ சொல்ல தெரியா, குறைஞ்சது 1.5 லட்சம் பால் கறக்கிற நிலைமையில வேணலாம். அப்படி வேணா லாபமே வளர்க்குறத விட வேண்டைக்கே பால் கறந்துடா. பால் எவ்வளோ போகுது லிட்டர்? உங்களுக்கு ஓகேயா இருக்கா? 200 ரூபா போகுது. உங்களுக்கு இது ஓகேயா இருக்கா? இங்கே எத்தனை மாடு வளர்க்குறீங்க? 5 மாடு வளர்த்தா ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு காணும். ரைட். இதுதான் இஞ்சால வெளியில் மேய்ச்சலுக்கு விடையக்க வந்து ரஜ்ஜி கடிச்சிடுவாங்க. என்ன மற்றபடி நோமலாக தெரிஞ்சாக்கள் வளவுக்கெல்லாம் விடலாம். ஏன்னா இங்கே கூடுதலாக பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசையிலேருந்து புட்கிழமாக தான் இருக்கும். அது மழை காலத்துக்கு சொல்லி தேவையில்லை, நல்லாவே இருக்கும். இது இப்படியோ நேரம் எங்கே போகுது? ஓகே பாதை இதோட முடியுது. என்ன இங்கே பின்னால் காடா? யானை பயம் இருக்கா? யானை வரும். இந்த ஏரியாக்களெல்லாம் யானை வரும். ஆனால் இது மெயின் ரோட்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் தானே இது இருக்குது. என்ன இதுக்குள்ளேயே வந்து பின்பகுதி பார்த்தீங்கன்னா அங்கால பகுதியை பார்த்தா ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அங்கால பெருங்காட்டுக்கு வந்து போகிறதுக்கான வழி. சரி, நாங்கள் உள்ளுக்கு போய் இன்றைக்கு மிஷினில்
ஒருக்கா உழுது பார்க்க போகிறோம் என்ன மாதிரி உழுதுறாட்டு அந்த ஒரு அனுபவத்துக்காட்டு தான் வந்துடா. சரிண்ணா பார் இஞ்சாலையும் ஃபுல்லாக வந்து காடு தான். புதுக்குடியிருப்பண்டா சொல்ல தேவையில்லை. இப்போ இவையில் வந்து ஒரு வீட்டுக்காரரான் வீடு இருக்குது, நடுவில் சின்ன வீடு இருக்குது, அதை சுற்றி பெரிய காணி இருக்குது. நான் நினைக்கிறேன் ஏதோ தோட்டம் ஏதோ செய்ய போயினோம், அதுக்காண்டி உழுறதுக்காண்டி நண்பர் கேட்டிருந்தது. அதுக்கு தான் ஆள் வந்து நிற்கிறார். வந்து உள்ள தொடங்கிட்டான் அவன். நாங்கள் லேட் கமர்ஸ் காய்ச்சி கொண்டு போகிறோம். நல்ல விஷயம். இங்கால பகுதியில் என்னென்னு சொல்கிறது, காணிகளும் வந்து நல்ல மலிவாக கிடக்கு. நல்ல மலிவான்னு சொல்ல மாட்டேன், மலிவாக கிடக்கு. நீங்களும் என்ன சொல்கிறது, இப்போ உங்கள்கிட்ட வந்து காசு இருக்குது, அதை என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்குன்ற ஒரு யோசனையில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு காணியை வேண்டி அதில் ஒரு கொஞ்சம் தென்னையை வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு அது நீண்ட கால ஒரு முதலாக வந்திருக்கும். ஒரு 5-6 வருஷத்தில் அதெல்லாம் வந்து பெரிய ஒரு லாபம் தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல ஒரு 30 தென்னைக்குனாவே வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி காணியில் வேண்டி நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்குமே இங்கே புதுக்குடியிருப்பு வந்து பிடிச்சிருக்கு. பாருங்கள், சுற்றி பாருங்கள். இதில் இருந்து அப்படியே சுற்றி பார்த்தா எல்லா இடமும் மரங்கள்லாம். வீடுகள் சின்னதாக இருக்கும், காணி பெருசாக இருக்கும், நல்ல பச்சை பசையிலன்று இருக்கும். ஆள் வந்து உழுது கொண்டு இருக்கிறாரா. இதுக்குள்ளேயும் வந்து பின்னால் பார்த்தீங்கன்னா தென்னை தான் வச்சு வைக்கணும். ஹலோ, உழுதுட்டு வா. இப்போ பேசாமல் இப்போ நாங்கள் யோசிப்போம் பாருங்கள், நாங்கள் யோசிப்போம் இங்கால இந்த காணி இருக்குது தானே, இங்கால காணியை பார்த்தோம்னா சரியாக புல்லாக்கடாக்க நீ இதை வெட்டணும் கொள்ளணும்னு யோசிப்போம். இதை வெட்டுற கொள்றதுக்கு வந்து ஒரு 2 பேரை வேலைக்கு விட்டு செய்தோம்னா வந்து 2-3 நாள் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மிஷினை கொண்டு வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே இவ்வளோ காணியை வந்து அலேக்கா அடிச்சுட்டு விடலாம். அதோட அதுவும் வந்து அந்த புல்லும் வந்து கீழே பாசியாக இருக்கும், பசலையாக இருக்கும். அதோட அவன் வந்து நீட்டாக வந்துடும், வேரோட அடிக்கும் உலேக்க வந்து. இந்த இதில் பாருங்க, ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டு போய் அந்த புல்லெல்லாம் வந்து அப்படியோ தரமட்டமாகுது. அதோட புல் இருந்த தடயமே வந்து தெரியாமல் மண்ணோட சேருது. இப்படி இருந்த இடங்கள்லாம் இப்படி வருது. ஆள் வந்து டிரைவிங்கில் நல்ல வித்துவான். அவ்வளோதான். இந்த உழுவுறதை நிப்பாட்டிட்டு அரைவாசியில் நிப்பாட்டிட்டு எனக்கு இப்போ ஆள் சொல்லித்தர போகிற டிராக்டர் ஓடுறது என்ன மாதிரிண்டு எனக்கு உண்மையாகவே தெரியாதா? இதான் முதல் இது. ஓ சத்தியமா இல்லை, நான் தென்னங்காணி அதான் பார்த்த உடனே நான் வெறுங்காணி சும்மா அடிச்சுட்டு போலான்னு பார்த்தா இதுல இதை நட்டுருக்காங்களே, இவன் 8 அடிக்கிறான், 10 அடிக்கிறான், 12 அடிக்கிறான். இது கியர், இது ஆக்சிலேட்டர். வந்தேன்னா இதுக்கு வந்து இந்த முன்னுக்கு வாங்க தம்பி, இதில் வாங்க. அப்படி முதலாவது வந்து உழவுக்கு வந்து கை ஆக்சிலேட்டர் தான். இதால ரைஸ் பண்ணுறது, இதால ஒரே ரேஸில் வச்சு தான் அடிக்கலாம். சரியா? பின் பிடிஎஸ் சாப்பிட்டு வந்து இது இந்த கியர் தான் பிடிஎஸ். எனக்கு விளங்குற மாதிரி சொல்லு. பிடிஎன்றது வந்து இந்த ரொட்டர், அந்த வெட்டுற ஓகே, அதுக்கு புரியும்பா சுத்துறது. அந்த ரொட்டவில சுத்த வைக்கிற சாதனம் தான் இதை ஆஃப் பண்ணி விட்டா நின்றோம். இதை ஆஃப் பண்ணி விட்டா நின்றோம். மற்றது ஸ்டார்ட் வந்து இதை சாதுவா இழுத்துக்கொண்டு, இது சென்சார் மாடல். சரியா? இதை சாதுவா இழுத்துக்கொண்டு இப்படி இழுத்துக்கொண்டு இந்த கீ இருக்கு தானே, கீயை சரி. இப்போ எனக்கு இப்போ உழத்தவே இல்லை. இந்த டிராக்டர் ஓடுறதுக்கு என்னன்னு சொல்லு. டிராக்டர் ஓடுறது வந்து நீங்கள் கிளச் அமர்த்திக்கணும். எது கிளச்? இதான் கிளச். இது கிளச். நல்லா அமர்த்தணும். நல்லா அமர்த்திக்கொண்டு கியர் இருக்கு. இது ஒரு கியர், அங்கால ஒரு கியர் இருக்கு. இது ஒரு கியர்ண்டா என்னென்ன கியர் போடுறது? இந்த இவடம் ஒரு கியர். இந்த கியரை வந்து முன்னுக்கு தட்டினீங்கன்னா முன்னுக்கு போகும், பின்னுக்கு தட்டிங்கன்னா பின்னுக்கு போகும். ரெண்டுக்கும் ஒரே தான். இதில் ரிவர்ஸ், இந்த கியரில் ரிவர்ஸும் இருக்குது. முன்னுக்கு தட்டுறது ஹை, வேகத்தில் இருக்குது. அங்கால ரிவர்ஸில் 1 2 3 4
அதே மாதிரி கையில் 1 2 3 4 முன்னுக்கு அதாவது ஆமையில 1 2 3 4 இது ஆக்சிலேட்டர் பிரேக் அது இது பிரேக் வந்து இதுதான் பிரேக் உழவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த அலசிலும் அந்த அலசிலும் பிரேக் இருக்குது ரெண்டு சில்லு பிரேக் தனி சில்லு தனி. சரி இப்போ நான் இதை ஒருக்கா ஓடி பார்க்க போகிறேன் முன்பக்கம் இது இப்படியா கீரை வந்து முன்னுக்கு போட்டு முன்னுக்கு போட்டாச்சு இப்போ இதை வந்து நாங்கள் முன்னுக்கு போட்டுருக்கோம் சரியா இப்போ நீங்கள் சாடு முன்னுக்கு போட்டது பிள்ளை இல்லை போடாது ரைட் இந்த நல்லா வட்டி கொண்டு அந்த மரம் ரைட் பவர் ஸ்டேரிங் தானேண்டா சரி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா ஈஸியாக இருக்குடா டே ஈஸியாக இருக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்க போகுது இல்லை இது உழுவுறதுக்கு புரிம்பா ஒரு ஸ்பீட் இது ஓடுறதுக்கு புரிம்பா நாங்கள் டாக்டர் ஓடுறோம் சில்லெல்லாம் நல்லா திரும்புதுண்டா சில்லு இப்படி திரும்பி போய் கிடாக்கு மக்களே நான் டிராக்டர் விடுறேன் பாருங்க சரி நான் டீசல் முடிஞ்சதுன்றத உணரக்கூடிய மாதிரி இருக்கு ரைட் இப்போ வந்து டீசல் விட போகிறோம் ஆஃப் பண்ண தேவையில்லையா நான் பலரன் இருந்தானையா அந்த டீசல்களை முடியுது ஐயோ கடவுளுக்கே பொறுக்குது இல்லை பாருங்க டீசல் முடிஞ்ச உடனே அந்த பக்கத்துலேயே வச்சிருக்கு ஆள் அந்த பாருங்க டீசல் வந்துட்டு நல்லா இருக்கு நல்ல காத்தோட்டமாக இருக்கிற சீட்டும் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கு இப்போ டீசல் விட போதா ஆள் ஆனால் இதுக்குள்ள கணக்கே இருக்குது இந்த பிரேக் கூட பார்த்தீங்களா இதில் இந்த 2 பிரேக் இருக்குது 2 சில்லுக்கும் 2 பிரேக் அதாவது ஆக்சிலேட்டர் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் ஓடினோம்னா கை படிஞ்சிடும் ஸ்டார்ட் ஆஃப் பண்ண தேவையில்லையா டீசல் பிரேக் ஆஃப் பண்ண சரி அப்படி டீசல் விடுவோம் பேசாமல் நாங்கள் டிராக்டரில் அடுத்த முறை போவோம் இலங்கைஜுக்கு ஏன்டா நல்லா இருக்குடா நல்லா இருக்கு சிலவில் மண்ணில் உடைக்க நல்லா இருக்கு போல இருக்கு தார் ரோட்டில் தூக்கி எரியுமா அதுதான் எங்கட வாகனம் கூட என்னென்னு சொல்கிறது இதில் மண்ணில் உடைக்க நல்லா இருக்கும் துள்ளல்கள் ஒன்றும் இல்லாமல் இதாக இருக்குது இங்கே வாங்க அப்படி உள்ளே கொண்டு வந்து காட்டுங்க என்ன மாதிரி டீசல் விடுறது டீசல் டேங்குகள் என்ன மாதிரி இருக்குது இதுதான் டீசல் டேங்கு பெட்ரோல் செட்டே கொண்டு வர இல்லைண்ணே பெட்ரோல் செட்டே கொண்டு வர இல்லைண்ணே இப்போ அவசரத்துக்கு டப் பண்ணிட்டு டீசல் பண்ணிச்சோடனே டீசல் இது டீசல் கிடந்தது இது நான் அரைக்கரை அன்னைக்கு கொண்டு அரைக்கரைக்கு அடிக்கக்கூடிய மாதிரி கிடந்தது மரங்கள் தானே கிட்ட அப்போ கொஞ்சம் கூட டீசல் பிடிக்கும் திரும்ப அடங்கி வேலை சரி இப்போ இவ்வளோ நேரம் வந்து இவர் ஓடினவர் இப்போ கொஞ்ச நேரம் வந்து அவர் இல்லை இவ்வளோ நேரம் வந்து நான் ஓடினான் இப்போ கொஞ்ச நேரம் வந்து அவரோட அவருக்கு பக்கத்துலேருந்து அவர் என்ன மாதிரி கியர் போடுறார் என்ன மாதிரி எடுக்கிறாருன்றதை பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து முதலாவதாக வாகனம் போடுறதுக்கு மெயினாக வாகனத்துக்கு பக்கத்தில் இருந்து பார்க்கணும் என்ன மாதிரி கியர் போடுறாங்க என்ன செய்கிறாங்க இதில் ஸ்லோ பண்ணுறாங்கன்ட்டு பார்த்தா தான் அது ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ எனக்கு சொன்ன சிஸ்டம் எல்லாம் விளங்கிட்டு இங்கால ரிவர்ஸும் இங்கால ஃபர்ஸ்ட் ஸ்பீடுக்கும் இருக்குது இங்கால ஸ்பீட்லேயே 2-3 கியர் இருக்குது மற்றது பிரேக் ஆக்சிலேட்டர் எல்லாமே வந்து கண்ணுக்கு வந்துட்டு இனி அந்த சிஸ்டத்தை பார்த்தோம்னா சரி இப்போ இதிலேயே டிராக்டர்லேயே சில இடங்கள் அந்த தண்ணி மோட்டர் எல்லாம் வந்து இதிலேயே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது அது என்ன மேட்டர் இப்போ தண்ணி சிலவில் இந்த டிராக்டர்லேருந்து குழாய் போட்டு எடுப்பாங்களே ஓ இது பிடிஐ மோட்டருக்கு பிரிம்பா இது இருக்கு பிடிஐல அந்த மோட்டர் போட்டால் வயல்களுக்கு தண்ணி இறைக்கலாம்
அங்கே வந்தீங்கன்னா அதுக்குரிய சிஸ்டம் எல்லாம் சொல்லி காட்டியிருப்பேன். சரி, நான் இப்போ பேசஞ்சராக வந்து ஆள்கிட்ட ஏற போகிறேன். இப்போ இதில் நாங்கள் இன்ஜினில் பார்த்த இந்த ஸ்டார்டர் மோட்டர் இது எல்லாம் வந்து எங்களோட இன்ஜினுக்கு கீழே கிடக்கும். இது எல்லாம் பார்த்தீங்க வெளியில் இருக்குது. இது டீசல் ஃபில்டரா? இது ஃபில்டராடா? ஃபில்டர் எல்லாம் வந்து வெளியிலே இருக்குது. ஈஸியாக சர்வீஸ் போட்டுடலாம். மண்ணிலோட நல்லா இருக்குது. ஆனால் இதே தார் ரோட்டில் போனோம்னா இந்த குலுக்கி 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 இடுப்பில் இருந்து சகலம் வந்து நோவாகிடும். சீட் இருக்கா? எதில் இருக்குறாரா? மேலே மேலே ஒரு வாரம் அடா அது டயரடா விழுத்திடாத. அப்படியே கொடுத்து கால் கவனம். இது என்னது? ரைட், என்ன நடந்தாலும் என்ன விழுத்துதான். கால் கவனம், அதான் முக்கியம். சரி, ஓகே. சரி, உயிரை பணயம் வச்சு கொண்டு இந்த பயணத்தில் போகிறோம். ஓ ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கள்டா இந்த சத்தத்துக்கு என்னடா கேட்குதோ தெரியல. மக்களே நாங்கள் கதைக்கிறது உங்களுக்கு கேட்குதா தெரியல. இது ஓடுறதை தவிர இந்த இடத்துல இருக்கிறதே காது பொல்யூஷன். என்னென்னு சொல்கிறது, காது கொஞ்ச நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கவே இறைச்சிடும். உண்மையிலே உளவு இயந்திரம். ரைட், அந்த பின்னால் இருக்கிறதுக்கு வந்து அதை நிலத்தில் ஒட்ட வைக்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு இது இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் இது மட்டும் ஓடி வந்துட்டோம் தெரியும். இனி அதுக்கு பிறகு தான் வந்து இல்லத்தில் முட்டை வச்சோன்னா வாரான். ரைட், இது ரிவர்ஸ். அப்போ பொருளா என்ன இறக்கி விட்றாடே. வடிவேலு கம்பியை பிடிக்காம தான் போவாரன்ற மாதிரி காலுக்கு கீழே சில்லு கீழே காலை விட்டுறேன்டா. சரி, விழுந்தனுண்டா டயருக்குள்ள ஏறிடுவேன். பொறு என்ன இறக்குறா டே, என்ன இறக்கு நிப்பாடு. ஆளை விட்டா காணும். உண்மையிலேயே கஷ்டம். சரியான அந்த இடத்துல இருக்கே தான் தெரியுது. அதுண்ட சவுண்ட் வந்து கிர் 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 கிர்ண்டு கொஞ்ச நேரத்தில் தலையடியே வந்துடும். சரியான கஷ்டமான வேலை தான். சரி, இந்த அனுபவம் பருவம் வந்து இன்றைக்கு வந்த நாங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. வெரி கஷ்டம் விவசாயிகள்லாம். சரி, நாங்கள் முதல் வரைக்கும் எப்படி இந்த காணி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃபுல்லாக வெளியாகிட்டு சரி இருட்டிட்டு இனி நாங்கள் இந்த இடத்துல இருந்து வந்து போகிறோம். வேலைகள் வந்து நடந்துருக்கு. இப்போ அம்மாட்ட வந்து கேட்க போகிறோம். அவாவுக்கு வந்து இந்த கோழி வளர்ப்பில் அனுபவம் இருக்குது. மேலே எனக்கு அனுபவம் இல்லை. வீட்டில் யாராவது ஒரு ஆள் அப்பறக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது. இது என்ன கட்டம், என்ன மாதிரி என்ன வளர்த்தா லாபம் தரும்? இறைச்சி கோழி வளர்த்தா 45 நாளில் லாபம் காணலாம். முட்டைக்கோழி வளர்த்தா 6 மாசத்துல லாபம் காணலாம். முட்டைக்கோழி 6 மாசத்துக்கு கடைசி 5 மாசத்துக்கு பிறகு முட்டை இடும். அது மட்டும் முட்டை கோழி நாங்கள் தான் பார்க்கணும். ஊர்கோழி வந்து அப்படி இல்லை, 3 மாதத்திலே கொடுக்கலாம், குஞ்சாவும் கொடுக்கலாம். ஊர்கோழி ரச்சிக்கு தான் எடுப்பினோம். அப்படியா? சந்தைக்க குஞ்சாவும் விற்கலாம், நிறைக்கடிப்பின்னு மணாங்கணும். இப்படி இங்கே வச்சு ஊரில் கொடுக்குறவங்களுக்கு நல்ல சாவலா, இந்த சாவச்சேரி அங்கெல்லாம் நல்ல சாவலுக்கு நல்ல டிமாண்ட். அங்கே கொண்டே கொடுத்தேன் நான் கிஞ்சிரியை விட்டு எங்கள்கிட்ட நின்றதுகளை முதல் கொடுத்து தான் சில கோழிகளை அவர் வெள்ளடியினர்கள் வாங்கியிருக்கிறான். உண்மையில அப்படித்தான் செய்யணும். ஏன்னா வந்து இங்க எங்களுக்கு நட்டம் ஐயா, நட்டம். இப்போ இங்கே வளர்த்து இங்கே இருந்து யாழ்ப்பாணமோ அங்கால பெரிய இதுகளுக்கு கொண்டு போய் விற்றா தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போனால் நல்லா. அது வந்து சாவலை பொறுத்த வரைக்கும் அங்கால யாழ்ப்பாணம் தான் கொடுக்கணும். இப்போ இங்கே ஒரு சாவலை எவ்வளோ போதும்? இஞ்ச அண்டைக்கே நான் இந்த இதில் நிற்கிது பாருங்க, அதோட அது 2 கிலோக்கு தான் கொடுத்தேன்.
1.5 கிலோவுக்கு கொடுத்தினான் 1 கிலோ 1300. 1 கிலோ 2000. இதே அங்கே கொண்டு போய் நான் இது 3500 கொடுப்பேன். இல்லை இது வந்து 4500 5000 கொடுக்கலாம். என்னட்ட அன்றைக்கு பக்கத்து வீட்டுக்கார கேட்டவாய்யா 2 சாவல் 7000 ரூபாய்க்கு. அப்போ அதுண்ட சாவல் வந்து 2500. இது வந்து நான் 7000 3500 சொல்ல இதை 3000 ரூபாய்க்கு 2500 தரட்டாம், அதை 1500 தரட்டாம். பவுனியாவில் இருந்து வந்து நான் கொடுக்க மாட்டேன். அதான் இப்போ ஆள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்து கொண்டு வரா, அதனால ஒரு பெரிய ஒரு இதாக செய்வோம் தான் வந்து இந்த கூடு வந்து அடிபடுது. இப்போ கூடு எல்லாமே கலந்து விடுவோம், முட்டை கோழி இறைச்சி. நான் இவையில் வந்து டிசம்பருக்கு கொடுக்குற ஐடியாவில் கொஞ்சம். அப்போ இந்த முறை வருட பிறப்புக்கு நீங்கள் வந்து இங்கே ஸ்பெஷல் கோழி வந்து வேணலாம். அதோட நேற்று கேட்க சொன்ன வந்து அந்த தீவனத்தை பொறுத்தும் வந்து ரஜின் டேஸ்ட் மாறும். அப்போ அதை கேட்ட சாப்பாடுகளும் வந்து கொடுப்போம் பண்ண மாதிரி இவையிலும் வந்து சொல்லியிருந்தேன். வேணும்னா முதல் வளர்த்துருக்கணும், வளர்த்த அனுபவம் வந்து அவைகளுக்கு இருக்குது. அந்த மேஸ் தனியை போடாமல் நல்ல சாப்பாடுகள் இல்லை. இறைச்சி கோழிக்கு வந்து மேஸ் தனியாக போட்டால் தான் நல்ல இதாக இருக்கும். மற்றவைக்கு எல்லாம் கலந்தில வகைகள் பொன்னாங்காணி முறுக்கில அதுகளெல்லாம் கொஞ்சம் கட்டி கட்டி வளர்த்தா அவைக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையுமா? நோய் எதிர்ப்பு சக்தி கூடுமா? குறையுமா? மருந்து கூடும். மருந்து இந்த அவை இதுல இந்த அவர் அதை இது நிற்கிறார் அவருக்கெல்லாம் நான் இப்போ கீழே சாப்பாடு போடுறேன். இப்படி வச்சு உயர்த்தி கொடுப்பேன் எங்கள் வேலையை ஆளுங்க. இப்போ வந்து இந்த முட்டை கோழி சொன்னீங்க தானே, ஒரு 5 மாசத்துல வந்து முட்டை போட தொடங்க மாட்டேன். 5 மாசத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு என்ன மாதிரி அந்த முட்டை போடுற இது? ஒவ்வொரு நாளும் முட்டை விடும். ஒரு நாளும் ஒரு முட்டை வரும். நான் ஒரு முதல் வழக்கேக்கு ஒரு அக்காட்டை சம்மந்தமாக கதைச்சினேன். அவள் சொன்னவா நீங்கள் முட்டை கோழி வளர்த்தாக்கா 5 மாதத்துக்கு நீங்களே செலவழித்து கொண்டுருங்க. 5 மாதம் முடியும் அவை உங்களுக்கு லாபம் தருவீங்க. 5 மாதம் நாங்கள் அது செய்கிறதுக்கு எங்களோட கையில் முதல் இருந்து செய்து கொண்டிருந்தோம். அதில் இறைச்சி கோழி வந்து அப்படி இல்லையா, வேண்டி விட்டு 35 நாளில் நான் கடைசி இப்போ 45 நாளைக்குள்ள முடிக்கணும்னு சொன்னால் 45 நாளைக்குள்ள கொடுத்து முடித்தாதான் எங்களுக்கு வந்து நட்டம் பெறாது. அதுக்கு பிறகு நாங்கள் வச்சு சாப்பாட்டை போட்டு 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 கூட நாள் கடத்தி கொண்டு வந்தா எங்களுக்கு தான் நட்டம். நிறகுறையும் மேசுகள் எல்லாம் விலையில நாங்கள் அதை போட்டு போட்டு கொண்டு வச்சா இப்போ நாள் செண்டா நிறகுறையும். சில கோழி இருக்கும் அந்த ஊர்கோழி மாதிரி அந்த சப்பானி அதுகளெல்லாம் வருத்தங்களும் பிறந்த அதுகளெல்லாம் பார்க்கணும். அது அடுத்த விஷயம். வந்து பெரிய நோய் தொற்றுகள் வந்து கணக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். இப்போ ஒரு கோழிக்கு வந்து நோய் தொற்று வந்தா வந்து அவரை பார்த்து நாங்கள் கண்டு பிடிச்சு விடணும். மற்றதில் எங்களுக்கு வெட்டினரி இருக்குது தானே, வெட்டினரியில் ஒவ்வொரு சனி ஞாயிறும் ரணிக்கட் தம்போரான்னு சொல்லி 2 மருந்து இருக்கு. ஒரு குஞ்சு இப்போ எத்தனை குஞ்சுன்னு சொல்லி போய் அவையிட சொல்லி காசை கட்டினா அவையில் வந்து தருவீன். அதை கொண்டு விடிய தண்ணி ஒன்றும் வைக்காம 5:30 கூட தண்ணி எடுத்துருவோம். தீந்தட்டு மட்டும் இருக்கணும், தண்ணி கேன் வைக்கக்கூடாது. 5:30 முழு தண்ணி கேனையும் எடுத்து போட்டு அவைகளுக்கு வச்சா 7 மணிக்கு மருந்து தருவீன். அதுக்குள்ள நல்ல தண்ணி விடாத நினைப்பினும் டக்குன்னு மருந்தை குடிச்சிருவீன். அந்த தண்ணி கேன் நாங்கள் எடுக்க மறந்தா கோழிக்கு வந்து அந்த மருந்து வந்து இப்போ அங்கே இருந்து நாங்கள் வெளிக்கிட்டு முந்தி சைக்கிள் அப்போ அங்கே இருந்து வந்து ஒரு கூழடங்கிறதுக்குள்ள கொண்டு வந்து வைக்கணும். அங்கே பிரிட்ஜில் இருக்கும். இப்போ நாங்கள் கணக்கு வளர்க்குறோம்னா வந்து அவையில் வெட்டினரியால் நேரம் தருவீனும் இல்லை தருவீனும் இந்த ஊர்கோழிகள் முட்டை கோழிகளுக்கெல்லாம் அந்த அவைகள் ஊசி மருந்துங்களுக்கு போடுவீங்க. நேரம் வந்து நாள் செல்ல நாங்கள் போய் சொன்னால் அந்த ஊசி இப்போவே கேட்டு வைக்கணும். இப்போ ஊசி போடுறான்னு கேட்டு வச்சா அவையில் வந்து எங்களுக்கு டேட் தருவீங்க. அந்த டேட்டுக்கு வந்து முட்டை கோழிக்கும் ஊர்கோழிக்கும் அவை ஊசி போடுவீங்க. இப்போ வந்து என்னென்ன வருத்தம் இப்போ கோழிக்கு வந்து என்னென்ன வருத்தம் பெறக்கூடிய மாதிரி இருக்கு? அது வந்து தூங்குற வருத்தம் பரவுமா? அது வந்து வெள்ளையும் பச்சையுமா வந்து அவை லெட்டுக்கு போவினா. அது வந்து இன்னொரு கோழி மிதிச்சா கொத்தினா சிலவளை சாப்பாடுன்னு அதுகளால் தான் வருத்தம் வரும். அதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டுக்கிட்ட போய் நின்று ஆக்களை அரமணித்தாட நோட் பண்ணி வருத்தத்தை கண்டுபிடிச்சு தூக்கினா மட்டும்தான் சர்க்கஸ். சும்மா நீங்க கோழி வேண்டி விட்டுட்டு அவையில் தங்கட பாட்டில் இருக்கலாம். நாங்கள் எங்கட பாடல் ஒரு கோழி வளர்க்குறதும் ஒரு பொருளை வளர்க்குறதும் என்ன பொறுத்தவரைக்கும் எந்த அனுபவம் உண்டு. ஏன்னா வந்து சாப்பாடுகளும் வந்து உண்மையா போயின்னு வந்து இப்போ இந்த கணக்கு வேணாம் இந்த இதுக்குள்ள வேறு 3 குஞ்சு நிற்கிது. நான் ஒரே போய் பார்ப்பேன். பார்த்து எனக்கு 1 3 எனக்கு இது போய் பார்த்து வருத்தம் கண்டுபிடிச்சா கோழி காப்பாற்றலாம். இப்போ அதுக்கும் வந்து இப்போ ஊர்கோழி வந்து 3 நாளைக்கு வருத்தத்தை கண்டு நாங்கள் அந்த சாப்பாடு சாப்பிடக்க நான் வைக்கிற மருந்து வச்சா கோழி தப்பு. எந்த அனுபவம் இவ்வளோ காலத்து அனுபவம். நாங்கள் அளவுக்கு மிஞ்சி நல்லா நோய் கூடி
மருந்து வச்சா ஒரு பிரயோசனமும் இல்லை, கோழி சாகும். அதுக்கேற்ற மாதிரி பார்க்கும். ஓ அதுக்கேற்ற அந்த அந்த வருத்தத்தை கூட விடாமல் இப்போ அவைகள் கொத்தி கொத்தி சாப்பிடக்க நாங்கள் அதுக்கு ஒரு மருந்து செய்வோமா இருந்தால் அந்த கோழியை நல்லா காப்பாற்றிடும் தான் என்னட்டே நிற்கணும். அது கூடினது இப்போ நாங்கள் கவனம் இல்லாமல் நிற்கணும் தானேன்னு சொல்லி விட்டுட்டு வருத்தம் கூடினத்துக்கு பிறகு போய் நாங்கள் எங்கே மருந்து எடுத்து வச்சோமோ ஒரு பலனும் பெறாது. இப்போ ஒரு 10 கூட்டில் வந்து எவ்வளவு ரச்சி கோழி வளர்க்கலாம், எவ்வளவு ஊர்கோழி வந்து வளர்க்கலாம் ஒரு இதில்? அந்த அனுபவங்கள் என்ன இல்லை? அது இல்லை, அந்த அளவு திட்டங்கள் என்னன்னா இந்த முறை அதை கண்டுபிடிக்கணும். அது ஒன்று தான் எனக்கு தெரியாத விஷயம். அதை ஒரு விட்டு பார்ப்போம். ஏன்னா ரச்சி கோழிக்கு வந்து ரச்சி கோழி நடந்து தெரிஞ்சா அது கொழுப்பு குறைஞ்சின்னு வந்து நெருக்கி தான் ஏன்னா அது சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளேயே நடந்து தெரியாம ஒரு இடத்துல இருந்து அதுதான் கொழுக்கும் ரச்சி வைக்கும். சாப்பாடும் குறைய விடக்கூடாது, அவைகளுக்கு வந்து தண்ணியும் குறைய விடக்கூடாது. ஆக்களை நடிப்பேன் சாப்பாடு முதல் வந்து சாப்பாடு நாங்கள் இல்லாமல் குறைஞ்சாலே அடிபடுவீங்க. இப்போ தீந்தட்டுக்கு சாப்பாடு இல்லாமல் குறைஞ்சாலே கோழி அடிபட்டாலே வெயிட் குறையும். இப்போ என்னடையா சொல்கிறேன், இப்போ டே சாப்பாடு கொஞ்சம் சுணங்கிட்டு வைங்க, அப்போவே எங்களை பார்த்து நாங்கள் போட்ட உடனே தீந்தட்டுக்களை போட்ட உடனே எல்லாரும் இப்போ ஒரு 50 கோழி நிற்கணும் வைங்களேன், அவ்வளோத்துக்குள்ளேயும் அடிபட்டு தட்டு பாஞ்சா கோழி நிறா குறையும். அதுக்கும் அடிவேனாக தெரியும். அதுக்காண்டி தான் அந்த அடிக்கடி போய் தீந்தட்டை பார்த்து சாப்பாடு ரஜி கோழியை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். ஒரு சாப்பாடு குறையாமல் விட்டால் அவையில் நாங்கள் 35 நாளையில் இது செய்யலாம். சரி பார்ப்போம் இந்த முறை அறுவடை என்ன மாதிரி இருக்கணும். மற்றது வந்து இப்போ இலங்கையில் வந்து ஒரு அரசாங்க வேலைக்கு வந்து ஒரு ஆள் போகுதுண்டா வந்து அவருக்கு ஒரு மாத சம்பளம் ஒரு சராசரியாக ஒரு 50,000 வருதுன்னு நினைப்போம். அதே மாதிரி நாங்கள் இந்த பண்ணை தொழிலில் வந்து சராசரியாக நாங்கள் ஒரு 50,000 எடுக்கணும்னா வந்து எத்தனை கோழி வந்து வளர்க்கணும்? இறைச்சி கோழியை மட்டும் கேட்குறீங்க? இல்லை நீங்கள் சொல்லலாம். என்ன இப்போ பார்க்குற ஆக்களுக்கும் ஒரு தெளிவு வந்து இறைச்சி கோழி வந்து தான் 45 நாள் எங்களுக்கு லாபம் தரப்போகுது. ஊர்கோழி வந்து 3 மாதத்துக்கு பிறகு குஞ்சு கொடுக்குறது எங்களுக்கு லாபம். இப்போ இறைக்கினோட ஒரு 10-15 நாள் நாங்கள் கொடுக்குறத விட கடைசியில் 3.5 மாதத்துக்கு பிறகு நாங்கள் கொடுத்தா எங்களுக்கு அது லாபம். அந்த 3.5 மாதம் வந்து நீங்கள் காத்திருக்கணும். அதுக்கு பிறகு எத்தனை கோழி வளர்த்த? அது முதலையா நான் இப்போ சாவல் பிரித்து வளர்த்தேன். இப்போ கடையிலேயே போய் நான் போயிட்டு கோழியை விட்டுட்டு தனியாக சாவல் கொண்டு வந்து வளர்த்தேன். சாவல்ண்டா 5 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற காசு நான் தருவேன். இப்போ பேடு மேலே அப்படி இப்போ கலந்தല്ലോ தாராளம் தனியாக தாராங்களே தனியாக சாவல். நான் அன்றைக்கு ஒரு வீட்டை கண்டேன், அவள் வந்து என்னென்னு எடுத்தா உதவியா தனியாக முழுக்க கழுத்து வெட்டி அவன் வீட்டை போக கூட்டுக்கு கீழே பார்க்க எனக்கு ஆசையாக இருந்துச்சு. இந்த கவலை வந்து இப்போ என்னென்ன கோழி இனங்கள் இருக்குன்னு முதலாவது அம்மாவுக்கு விருப்பம் காப்பிலி, ரெண்டாவது கழுத்து வெட்டி, மூன்றாவதான் வெள்ளடி. அப்போ வெள்ளடியானுக்கு மேலே காப்புலி கழுத்து வெட்டி அவை வந்து இல்லை வெள்ளடியன் தான் பெருமதி. இப்போ ஒரு அம்மாவுக்கு கோழி ஒன்றில் விருப்பம் இருக்குன்னு அப்படி விருப்பம் எனக்கு காப்பிலி கழுத்து வெட்டி வெள்ளடியன். ஆனால் வெள்ளடியன் தான் கூட டக்கண்டு வளர்ந்து நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த வெள்ளடியன் தான் அந்த சண்டைக்கு எல்லாம் பழக்கிறது. இந்த இப்போ செல்லா சொல்லிச்சு தான் 2 கோழி இதுக்கண்டே வச்சிருக்கேன் பொழுதுபோக்கு இல்லாத நான் சண்டை கொண்டு குந்தி இருக்கேன். எப்போது என்ன நேற்று எனக்கு சொன்னது இப்போ உன்னோட உன்ன அலசினட விட்ட மாதிரி அலசினட நீ சண்டை இல்லாமல் இருக்கிற மாதிரி அவங்களும் இருப்பாங்க. நீ யோசிக்க எல்லாரையும் நம்பித்தான் இந்த கூட்டை நாங்கள் செய்கிறோம். 2 அவியலை நான் வெளியாக இன்னும் மட்டும்தான் நான் விடுவேன். இந்த 4 இளஞ்சிங்கங்கள் இருக்குது. இப்போ கோழி இங்கே இருந்து சப்ளை பண்ணி வரணும். டிசம்பர் வருஷத்துக்கு வந்து எங்கட வீட்டு ரச்சி வருஷத்துக்கு இல்ல நத்தாருக்கு எல்லாரையும் வர சொல்லுங்க. ரச்சி நான் தாரன் பண்ணைக்கு வாங்க ரச்சி எடுக்கலாம். புதுக்குடியிருப்பு சந்தியில வந்து கைவேலி கேட்டு சும்மா இல்ல நீங்க நினைக்கிறீங்க இல்ல இப்பவே நாங்க வேண்டி விட்டாயா? இப்ப என்ன சொல்ல இல்ல சொல்றேன். இப்ப நாங்க சும்மா சொல்றோம் தானே வாங்க கட்டாயம் ஃபார்மை தேடி வர விடாம் வந்து நேரடியா வந்து வேண்டி கொண்டு போவேன். சின்னனா போட் எழுதி போடுவோம் யோசிச்சேன் நான். உங்களுக்கு நான் சொல்றபடியா நான் வார மாதம் அதாவது இந்த மாதம் நான் கடைசிக்கு கணக்கெடுத்து விட்டா நத்தாருக்கு நான் கோழி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நான் சொன்னேன் இந்த ஃபார்ம்ல கோழி கொடுக்குறீங்க. ஃபார்முண்ட பேர் இறைச்சி கோழிக்கு வாங்க வைக்கிறோம். தெரிக்க விடுறோம். இங்க நத்தாருக்கு வர்ற எல்லாருக்கும் இங்க கரையாச்சி கொடுப்போம். வேலையெல்லாம் நடந்து எங்கட இறைச்சி கோழியை நான் உங்களுக்கு நத்தாருக்கு தரேன். அதுவும் வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. நீங்க கடையில சாப்பிடுறத விட வித்தியாசமான ஒரு டேஸ்டா இருக்கு. நான் இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முதல் கொஞ்ச நாள் ஒருத்தர்கிட்ட வேண்டி வித்தேன், வேண்டி கொடுத்தேன். ஆனால் இப்போ இந்த பழைய கஸ்டமரை எல்லாம் கூப்பிட அவையெல்லாம் சொல்லிச்சுமா அவ்வளோதான் உங்களோட கோழியாண்டு வந்தவையெல்லாம் இப்போ வார இல்லை. அவ என்ன சொல்லிட்டு போனோம் தெரியுமா ஐயா, நீங்கள் முந்தி மாதிரி வளர்க்குறீங்கன்னு தானக்கா வந்து நாங்கள் உங்களோட கோழியும் நாங்கள் வேண்டுற கோழியும் ஒன்று தானே. இப்போ அப்படி இருக்குன்னு தானே. அப்போ நானா குஞ்சிலேருந்து வளர்த்தா எல்லாரையும் நான்
கைப்பற்றிடுவேன். ரைட் ரைட். போடுற தீவனத்துலேயும் இருக்கு. தீவனத்துலேயும் இருக்குது. இறைச்சி குழம்பு டேஸ்ட்டாக இருந்தால் தான் கூடுதலாக எல்லாரும் வாங்குவீங்க. ரைட் ரைட். சரி, நாங்கள் யோசனை வந்து கூடுதானே சும்மா முடிஞ்சிடுமென்னு பார்த்தா பெரிய வேலைப்பாடுகள், அதனால் முடியாது. நாங்கள் வந்து நாளைக்கு வண்டியை கிளப்ப போகிறோம் யாழ்ப்பாணத்துக்கு. கிளப்பிட்டு அப்புறம் முடிய விட்டு வாரம் என்ன. சரி, வாரீங்க உங்களோட கையால் எனக்கு வேண்டி இறைச்சி தாரீங்க எல்லாம் உங்களை மாதிரி இல்லை. சரி, சந்தோஷம். அம்மாவுக்கு வந்து சரியான இன்ட்ரெஸ்ட், அதனால தான் இது செய்கிறோம். அதோட பொடியங்களும் இருக்கிறாங்க. இதாக வரும்.